பெண்களுக்கு எல்லாருக்கும் காமனா இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்டின்னா, டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்பவே வெயிட் அதிகமாயிடுவாங்க. அந்த வெயிட்ட குறைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. எப்டி வெயிட்ட குறைக்கிறது? ஆ டெலிவரி ஆனதுக்கப்புறம் எத்தன நாள் கழிச்சு நம்மளோட வெயிட்ட குறைக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும்? எந்த மாரியான வழிமுறையெல்லாம் நம்ம பின்பற்றினா நம்மளோட வெயிட்ட ஈஸியா குறைக்கலாம்? அப்டின்றத பத்தி எதுவுமே தெரியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இன்னும் நெறைய பேர் பார்த்தீங்க அப்டின்னா வெயிட் ரொம்பவே அதிகமாகறதுனால, அடுத்து குழந்தைய பெத்துக்கிறதுலயும் நெறைய பிரச்சனை இருக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸா இருக்கும். தைராய்டு பிரச்சனை இருக்கு அப்டின்னுவாங்க. இல்ல பிசிஓடி அப்டின்ற நெறைய பிரச்சனைய டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் என்ன அப்டின்னா, நீங்க வெயிட்ட குறைச்சீங்க அப்டின்னா தான் இதெல்லாம் சரியாகும் அப்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வரக்கூடிய தொப்பைய வெயிட்ட எப்டி குறைக்கலாம் அப்டின்றத பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா நான் தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வெயிட் லாஸ் சம்மந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உங்களோட வெயிட் ஏன் ஏறுது அப்படின்னா காமனாக நான் சொல்கிறேன். உங்களோட குழந்தைக்கும் உங்களுக்கும் அதிகமான அளவு சத்து தேவைப்படுறதுனால இயற்கையாகவே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகும்போது எனர்ஜியை கொழுப்பை நேச்சுரலாகவே உடம்பு சேமித்து வச்சுக்கும். ஏன்னா அப்போ தான் குழந்தைய நல்லா வளர வைக்க முடியும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பால் கொடுக்கணும். அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்காகவுமே நம்ம உடம்பவே எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நேச்சுரலாகவே ப்ரெக்னென்ட் டைம்லேயும் டெலிவரிக்கு அப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் காமனாகவே அதிகமாகும். நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வளக்காப்பு, அதுக்கப்புறம் குழந்தை நல்லா பெற்றுக்கணும், நல்லா வளரணும் அப்படின்றதுக்காக ஃபுட்டுலேருந்து எல்லாருமே பார்த்து பார்த்து நிறைய பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம அதிகமாக சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயத்தினால என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வெயிட் ரொம்பவே அதிகமாகிடும். இப்போ இப்படி இந்த வெயிட்டை எப்படி குறைக்கலாம் அப்படின்றத பற்றி தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொறுமையாக பாருங்கள். நார்மல் டெலிவரி ஆகிருக்கும், ஒரு சிலருக்கு சிசேரியன் பண்ணி டெலிவரி ஆகிருக்கும். இப்போ நம்ம வெயிட் லாஸ் ஜெர்னியை எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, நார்மல் டெலிவரி ஆகிருக்கும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 8 வாரத்துக்கு அப்புறம் இருந்து நம்ம இந்த வெயிட் லாஸ் அந்த விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் சிசேரியன் மூலம் குழந்தை பெற்றுக்கினாங்க அப்படின்னா அவங்க ஒரு 12 வாரத்துக்கு அப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் நம்ம இந்த வெயிட் லாஸ் ஜெர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்ஸ் வெயிட்டை லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பர்சனல் டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிப்ரெஷன்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹார்மோன்ஸ்லாம் ரொம்ப இம்பேலன்ஸாக இருக்கும். அதெல்லாம் சரியாகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 3 மாதமாவது ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நம்மளோட வெயிட் லாஸ் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது எதை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டயட்டை தான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா எடுத்ததையும் நம்மளோட எக்ஸசைஸ் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகிருக்கும். நிறைய சேஞ்சஸ் உடம்புல நடந்திருக்கும். கர்ப்பப்பை வலிமையாக இருக்காது. அதனால் அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸசைஸை நம்ம கிராஜுவலாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடியே நம்ம ஃபுட்டை கரெக்டாக எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட வெயிட் குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்காக எல்லாருக்கும் சொல்கிற மாதிரியே தான் கலோரியை ப்ராப்பராக உங்களுக்கு எவ்வளோ கலோரி தேவைப்படுது அப்படின்றத கால்குலேட் பண்ணி ப்ராப்பரான ஃபுட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இதுலேயே மோஸ்ட்லாக ஒரு சிலருக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் இந்த பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட்டாக நம்ம குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறோம் அப்படின்னாவே அதுலேயே ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 500 கலோரி பக்கம் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணும் போதே கிராஜுவலாக உங்களோட வெயிட் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே என்ன தப்பு நடக்குது அப்படின்னா நிறைய பேர் குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அப்படின்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சத்தான உணவை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபுட்டை எடுத்துப்பாங்க. நிறைய பேர் நிறைய தாய்மார்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி ஆரோக்கியமான ஃபுட்டே கம்மியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. இருந்தாலும் அவங்களோட பசியை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனாலேயே நிறைய ஃபுட்டு அவங்க சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ப்ராக்டிக்கலாக இது எல்லாருக்குமே நடக்கிற விஷயம்தான். அப்போ இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா அடிக்கடி பசி எடுக்கிறத இதனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதனால் உங்களோட வெயிட்டும் குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்றத பின்னாடி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எக்ஸசைஸை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் பர்சனல் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு வாக்கிங்கில் ஒரு 15 to 30 மினிட்ஸ் ஒரு ரெகுலராக வாக்கிங் போக ட்ரை பண்ணுங்கள். ப்ளஸ்ஸு இந்த
கோர் மசில் ஸ்ட்ரென்த் ஆகிற மாதிரியான சின்ன சின்ன எக்ஸசைஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கர்ப்பப்பை அதுக்கப்புறம் உங்களோட கோர் மசில் எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணுறது அந்த மாதிரி கிராஜுவலாக வந்து உங்களோட எக்ஸசைஸை வந்து அதிகப்படுத்தலாம். இதில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா நம்ம ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட குழந்தைய பார்த்துக்கணும். சரியாக வந்து நைட் டைமில் நம்மளால் தூங்க முடியாது. நிஜமாகவே ரொம்பவே டிப்ரெஷன்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் உங்களால் சரி பண்ண முடிஞ்சு ப்ராப்பராக எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட வெயிட்டை வந்து லாஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் தண்ணி வந்து ஒரு 3லேருந்து 4 லிட்டர் தான் ரெகுலராக குடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி குடிக்கிறத வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி தண்ணி கொஞ்சம் அதிகமாக குடிச்சிங்க அப்படின்னா உடம்பு அதிகமாக ஹைட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இதனால் எக்ஸஸாக தேவையில்லாத கலோரியை வந்து உடம்பு இன்டேக் பண்ணுறதை வந்து கண்டிப்பாக உங்களால் தவிர்க்க முடியும். இதுவும் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வெயிட் ஏறுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒரு தவறான உணவு பழக்கமாக இருக்கும். ப்ளஸ்ஸு குழந்தைங்க நைட் டைமில் சரியாக தூங்கவே தூங்காதுங்க. அப்போ நம்ம சரியாக தூங்கவும் முடியாது. இந்த மாதிரியெல்லாம் ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு ப்ராப்பரான ஒரு டைப் பிளானு ப்ளஸ்ஸு எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட வெயிட்டை வந்து நீங்களும் வந்து உங்களால் லாஸ் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் செய்யணும் அப்படின்னு தேவை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் எந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்றத ப்ராப்பராக நான் செஞ்சே வந்து ஒரு வீடியோ வந்து உங்களுக்காக போடுறேன். இப்போ எந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் இந்த கீரை வகைகள் அதுக்கப்புறம் வந்து ஒரு லைட் ஃபுட்டாக பார்த்து அதிகமாக ஆட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிகமான காலரி இன்டேக் பண்ணுறதை வந்து தவிர்க்க முடியும். மதிய டைமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோட்டீன்ஸு ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டாக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் எடுங்க. அதுக்கப்புறம் நைட் டைம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து தவிர்த்துட்டு ப்ரோட்டீன்ஸும் ஃபைபரும் அதிகமாக இருக்கக்கூடிய உணவை வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களோட வெயிட்டை அதிகப்படுத்தாமல் பார்த்துக்கும். கூடவே சேர்த்து உங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வர வெயிட் ப்ராப்ளம் என்னோட மனைவிக்கும் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது. அவங்களோட வெயிட் எப்படி குறைச்சாங்க அப்படின்றத பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி கூடி சீக்கிரம் நான் ஒரு வீடியோ நான் போடுறேன். என்னோட சேனல்லே நடிகை ஜோதிகாவோட ஃபிட்னஸ் சீக்ரெட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். உங்களுக்கே தெரியும் அவங்களும் ஒரு 2 குழந்தைங்களை பெற்றெடுத்த தாய் தான். அவங்களோட ஃபிட்னஸை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படின்றத தெளிவாக நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை கீழே ஃபஸ்ட் கமெண்டில் வந்து நான் பின் பண்ணியிருக்கேன். உங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஒரு பர்சனல் ட்ரைனிங் தேவை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட நம்பரை கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள்.